ஏறத்தாழ நாங்கள் ஒரு 310 அம்மா மருந்தகங்கள் திறந்தோம். இவங்க 1000 அம்மா மருந்தகங்கள் திறக்கிறோன்னு சொல்லிட்டு எத்தனை மருந்தகங்கள் செயல்படுதுன்னு பார்த்தா எந்த மருந்தகமும் செயல்படலைன்னு தான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அதிகாரியே சொல்கிறாங்க, எங்க போய் திறந்து பூராமே நஷ்டமாகுது, வாடகை கொடுக்க முடியல, வைக்க முடியல, கூட்டுறவுத்துறைக்கு ரொம்ப நஷ்டம், நாங்கள் அதில் நடத்தலை, சும்மா பேரளவுக்கு வச்சுருக்கோம். அந்த மருந்தாளுநருக்கு கூட சம்பளம் கொடுக்கணும். மருந்தாளுநர்னா உங்களுக்கு தெரியும்ல, என்ன தெரியுமா? கெமிஸ்ட். அவங்க இல்லை, பிஃபார்ம் முடித்தவங்க. பிஃபார்ம் முடித்தவங்க தான் அது கூட இந்த ஆட்சியில் சரியாக செயல்படுத்தலை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். வேறு என்ன சொல்லுங்கள்? இப்போ ஒவ்வொரு தடவையும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அமைச்சர்களுக்கெல்லாம் அறிவுரை கொடுத்துருக்காரு. எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு அடிப்படையில் இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் ஒரு எதிர்ப்பு அலையை இந்த ஆட்சி சந்திச்சிருக்குது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த ரீதியாக ஏதாச்சும் கேள்வி கேட்குறேன்னா கேளுங்க. இது வேறு எதுவும் சும்மா கட்சி ரீதியாக கட்சியை போய்கிட்டு அது இதுன்னு எல்லாம் பேசக்கூடாது. இந்த விலைவாசி ஏற்றம் இதை பற்றி ஏன்னா இன்றைக்கி விலைவாசி ஏற்றம், அரசாங்கத்துடைய குறைபாடுகள், இதை பற்றி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அரசியலில் இதில் எல்லா விளையாட்டமும் பார்க்கலாம். இப்போ அவங்க விளையாட்டுறன் இல்லை, நம்மளே அடித்து கொடுக்குறது. நம்ம என்ன விளையாட்டு, நாங்களே அடித்தா வச்சுருக்கேன். நீங்கள் கேட்குறதே தவறான இல்லை. கேள்வி கரெக்டு, நீ கேட்ட கேள்வி கரெக்டு, நெறியாளர் கேட்ட கேள்வி. இது எதுலேயும் விலைவாசி இது கிடையாது. அவங்ககிட்டே கேட்குறான். அவங்ககிட்ட நீங்கள் முன்னாலே என்ன விலைக்கு வாங்கினீங்க, அரிசி என்ன விலைக்கு வாங்கினீங்க? இப்போ அவர் கேட்டார்ல, இவர் தான் மாவட்ட செயலாளர், தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய செயலாளர் கவிச்செல்வம். இவரின் கீழே 25 பகுதிச் செயலாளர் இருக்காங்க, நிர்வாகி இருக்காங்க. அத்தனை நிர்வாகியும் இன்னையிலேருந்து மதுரை மாநகரில் எல்லா பகுதியிலையும் போய் ஒவ்வொரு வீடாக போய் கேட்க போகிறாங்க. இதுக்கு கால அளவெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்டு அவங்கள்ட்ட முதல்ல அரிசி என்ன விலைக்கு வாங்கினீங்க, இப்போ என்ன விலைக்கு வாங்க, அதான் அவங்களே சொல்லுவாங்க. அதைத்தான் அடிக்க போகிறோம். முன்னால் என்ன விலைக்கு வாங்கினாங்க, இப்போ என்ன விலைக்கு அப்படின்னு 2 விலையும் அது ரெண்டும் கம்பேரிசன் பண்ணி அவங்ககிட்ட இதை கொடுக்குறோம். அவங்கள்ட்ட கொடுத்தா விடிய ஆட்சியினுடைய விலைவாசி ஏற்றத்தை அவங்க வீட்டுக்கே தெரிஞ்சுக்கிற மாதிரி. இது அருமையான கான்செப்ட். இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்லை. இது யாரையும் கேலி கிண்டல் பண்ணி அல்ல, அரசாங்கத்தை கேலி கிண்டல் பண்ணலை. அரசாங்கத்துக்கு உண்மையான நிலை, இன்றைக்கி மக்கள் படுற உண்மை நிலை. இதை கூட நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் தன்னுடைய இதை கூட ஒரு இதாக எடுத்து எவ்வளோ தூரம் நம்மளுடைய ஆட்சியில் விலைவாசி ஏற்றிருக்குன்றத இது அளவுகோலாக எடுத்து நம்ம முதலமைச்சர் பார்த்து அந்த விலைவாசியெல்லாம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு உங்கள் ஊடகங்கள் மூலமாக இந்த செய்தி பார்க்குற முதலமைச்சர், என்னப்பா இவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது, அவங்க காலத்துக்கு நம்ம காலத்துக்கு இவ்வளோ வந்துடுச்சே, நம்ம பாலாறும் தேனாரும் ஓடுது, நம்ம ரோல்டு மாடலாக இருக்கோம், இந்தியாவிலே திராவிட மாடல் தான் முதன்மையானதுன்னு நம்ம சொல்கிறோம், மக்கள் இவ்வளோ தூரம் அவதிப்படுறாங்களான்னு தெரியும். அதை நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க. பழனிசாமி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காரு. இது நான் என்ன சொல்கிறேன், திமுக மாதிரி தோல்வி கண்ட இயக்கம் கிடையாது. அந்த கட்சி இருக்குமா இல்லையான்ற நேரத்தில் கூட கலைஞர் தன்னுடைய பேச்சாற்றலும் கவிதையாலும் அவர் எழுதினா உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுவார் முடசொல்லியில். அந்த கடிதத்தின் மூலமே அந்த கட்சியை வளர்த்தார். அது மட்டுமல்ல, எந்த தேர்தல்லையும் அவர் கூட்டணி அமைச்சு தான் போட்டியிருக்காங்க. கூட்டணி அமைச்சு போட்டிட்டும் கூட அந்த கட்சி செயலிழந்திருக்கு. ஒரே ஒரு தொகுதியில் நம்ம முதலமைச்சர் 91 ஒரு தொகுதியில் ஜெயிச்சார். அப்புறம் அதையும் ரிசைன் பண்ணிட்டார். அதனால் திமுக தோல்வியை பற்றி திமுக பேசவே கூடாது. எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை, புரட்சி தலைவரை, அவரை அதிகாரம் பூசிவன், அரசியல் பண்ண தெரியுமா, நடிகனுக்கு நாடாள தெரியுமா என்று கேட்டவர் தான் கலைஞர். அன்றைக்கு கேட்டாங்க. அப்படிப்பட்ட கலைஞரை 3 தேர்தலில் கோட்டை பக்கமே வரமுடாமல் செஞ்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதிமுக மாபெரும் வெற்றி. முதல் 129 சட்டமன்ற தொகுதி, அடுத்து 80 ஆட்சியை கலைக்கிறாங்க. 2 நாடாளுமன்ற தொகுதியில் தான் நாங்கள் ஜெயிக்க முடிஞ்சது. 38 தொகுதியில் திமுக வெற்றி, திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. அதை வச்சுட்டு கலைக்க சொன்னார். அன்னை இந்திரா காந்தி கலைச்சாங்க. எங்கள் தலைவர் வேறு எங்கேயும் கேட்கல, 234 தொகுதிக்கு போனார். நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை ஏன் கலைத்தாள் அப்படின்னு சொல்லி கேட்டார். 177 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்களா பெரிய கட்சியெல்லாம் உங்கள் கட்சியில் உங்கள் கூட்டணியில் அன்னைக்கு அப்படி தான் காக்கா தேக்கா
குமரி ஆனந்த், நம்ம நெடுமாறன் அப்படி ஒரு கட்சி தொடங்கியிருந்தார். அப்புறம் சின்ன சின்ன கட்சி எல்லாம் சேர்ந்தாங்க. அவங்கள வச்சுட்டு தான் எங்கள் தலைவர், எங்கள் புரட்சித் தலைவர் மக்களை சேர்ந்து. அதுதான் ஆக திமுக வந்து தோல்வியை பற்றி பேசுவது அர்த்தமற்றது என்பதை நான் தெரிவிக்கிறேன். தாங்கள் வந்து தன்னுடைய கையை பிறங்கையும் பார்க்கணும், முன்கையை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு வெற்றியை மட்டும் பார்க்கக்கூடாது. இதை எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன், இல்லை மோடிஜின்னு அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரை சரக்கு இல்லை தம்பி, சரக்கு இல்லைன்னா என்ன செய்வாங்க? இந்த சண்டை தான் போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த விலைவாசி ஏற்றத்தை பற்றி சொல்கிறேன். நம்ம முதலமைச்சரோ அமைச்சர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், எங்கள் இதில் விலைவாசி குறைஞ்சிருக்கு, நாங்கள் மாணவர்களுக்கெல்லாம் மடிக்கணினி கொடுக்குறோம், எல்லாருக்கும் மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். யாராச்சும் ஒரு அமைச்சர் சொல்ல முடியுமா விலைவாசி குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? எந்த அமைச்சரும் மதுரைக்கு நான் சொல்கிறேன் 10,000 கோடிக்கு எங்கள் இதில் 10 ஆண்டுகள் நான் அமைச்சராக இருந்தேன், 10,000 கோடிக்கு மேலே பணிகள் நடந்திருக்கு. ஒரு பணி சொல்லுங்கள், குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் நிறைவேற்றிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்கள், மதுரைக்கு என்ன செஞ்சுருக்காங்க? இப்போ 2 பாலத்தை சொல்லுவாங்க, இந்த 2 பாலமும் எங்கள் காலத்திலே போடப்பட்டு எல்லாமே வரைபடம் எல்லாம் நிதி எல்லாம் ஒதுக்கி எல்லாம் காலி பண்ணி அதை எல்லாமே எல்லாம் வச்சுருந்தோம். இவங்க அது போட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுவும் நாங்கள் கொண்டு வந்தது தான். புதுசாக மதுரைக்கு எதுவுமே நம்ம மதுரை 2 அமைச்சரை சொல்கிறேன், மற்ற அமைச்சர்களும் அவங்கவுங்க தொகுதி அந்தந்த மாவட்டம் தான் எனக்கு தெரியும். எந்த மாவட்டத்திலையும் இன்றைக்கி மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க. சார், நமக்கு